ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு தந்த அவருடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தருடைய கிருபை நம்மை மீண்டும் கவனத்தில் கொண்டு வரச் செய்வதாக. 2 தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. Now may the Lord of peace himself give you peace always in every way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனாய் இருப்பவர் தந்தருளும் தேவன். அவர் பார்த்து கேட்டு கொடுக்க முடியும். கிருபையினாலும் அக்கறையினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா அவர் செய்த உடன்படிக்கைகளை ஆண்டவர் நினைத்து செய்து பொழிந்து அருள அவரால் முடியும். அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் நாம் கேட்காமலே நமக்கு கொடுக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பி தீர்மானித்தவைகளை தந்தருள அவரால் முடியும். Our God looks at our situations and grants. He hears our cry and grants because of His grace and concern. And God fulfills His promises, does it, fulfills it in our life because of His grace and faithfulness. And because of God's love and grace, God gives us, even though we did not desire or ask of Him. Our திட்டமிட்டு He plans it. He decides and gives it to us. கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். கடந்த வாரங்களிலே நாம் அதை பார்த்தோம். When the God of peace gives, He Himself gives. He can give it through some other agent. But there are occasions where He Himself will choose to give, which means when it happens to us, everyone will recognize that none but God could have done this. கர்த்தரை தவிர வேறு யாரும் இதை செய்திருக்க முடியாது என்று சொல்லும் நிலையிலே அவரே கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when this God of peace Himself gives to us, He gives it in many ways. There is not one particular method or manner in which God gives to us. He chooses to operate in various and sundry ways. ஆண்டவர் பல்வேறு விதங்களிலே கிரியை செய்ய கொடுக்க முயற்சிக்கிறார். ஹல்லேலூயா. He creates peace. He gives it because He decides to give. He commands, orders, ordains peace. Hallelujah. He makes peace as a resulting factor of our act of obedience to God's word. And God, by His Spirit, produces peace from within, which is inseparable. Hallelujah. ஆண்டவராகிய கர்த்தர் பல விதங்களிலே சமாதானத்தை தந்தருளுகிறார். அவர் சமாதானத்தை படைக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தீர்மானித்ததினாலே அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் தந்து அருளுகிறார் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கட்டுக்கடங்காத நம்முடைய சூழ்நிலைகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சமாதானத்தை சில நேரத்தில் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அதோடு மட்டுமல்ல, தேவன் நமக்கு சொன்னவைகளை நாம் செய்யும்போது நாம் செய்வதின் விளைவாக சமாதானம் வந்து சேர கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லாவற்றை விட அவருக்கு மகிழ்ச்சியை தரும் ஒன்று, நம்மை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று, அப்படிப்பட்ட சமாதானமாகிய கனியை பரிசுத்த ஆவியினாலே அவர் நமக்குள் உருவாக்குகிறார். பல்வேறு விதங்களில் சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருளும் சமாதானத்தின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When we look at that verse, there is another unique factor describing the manner in which God of peace gives peace to us. சமாதானத்தின் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தரும் வேறொரு அம்சத்தை அந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது. அது என்ன? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் தந்தருளுவார். அவரே தருவார், பல விதங்களில் தருவார், எல்லா நேரமும் தருவார். He Himself will give it. He will give it in many ways and He will give it always. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கும் நன்மையான உறவுகளிலே அவருடைய விருப்பங்களில் ஒன்று, என்றோ ஒரு நாள் அவர்களுக்கு செய்வது, அவர்களை ஆசீர்வதிப்பது அல்ல, எப்பொழுதும் அவர்களுக்கு செய்வது தான் தேவனுடைய விருப்பம். கடைசியாக சீஷருக்கு சொல்ல வேண்டிய ஒன்று இருந்தது. Before Jesus ascended to heaven, Jesus promised His disciples that He will be with them always.
சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்றார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, அவரை சேவிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சொல்லுவது, பேசுவது, தருவது, ஆசீர்வதிப்பது, நடத்துவது ஒரு நாளைக்கு உரியதல்ல. அது அனுதினமும் உரியது, எப்பொழுதும் உரியது, எந்த சூழ்நிலைக்கும் உரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று காலை வேளையிலும் இந்த நேரத்திலும் கர்த்தர் அதை நமக்கு அனுபவமாக்கி தர ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற துடிப்போடும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எப்பொழுதும் தரும் தேவன். He always wants to give to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எப்பொழுதும் தருகிற 3 காரியங்களை இன்று பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The first thing that God wants to give to us always, 2 Corinthians chapter 9 verse 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலும், hallelujah, God is able to make you abound toward you, that you always having all sufficiency in all things. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புவது, that they should have all sufficiency always in all things. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு. Why would God do that? ஆண்டவர் ஏன் அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஃபுல்லாக, that they will have everything in fullness? Why would God desire that? நாம் கேட்பதினால் அல்ல, அவரே தந்தருளும் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, ஏன் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருக்க விரும்புகிறார் என்றால், ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். சகலவித நற்கிரியையிலும் நாம் பெருக வேண்டும். God has a purpose concerning our lives. And what is that? That we will increase in all good works. Why would I call it the purpose of God? இது தேவனுடைய சித்தம், நோக்கம் என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும்? In the book of Ephesians chapter 2 and verse 10, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே Paul underlines the purpose, one of the purposes for which God created us. எதற்காக நம்மை படைத்தார்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. We are God's workmanship because God has purposed that we will be, hallelujah, we will be involved in good works in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நற்கிரியை செய்வதற்கென்று கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை படைத்த நோக்கங்களில் ஒன்று, நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். இந்த நற்கிரியை செய்வதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God desires that we will grow in good works if there will be fullness in everything and in all ways. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் நமக்கு இருக்கும்போது நற்கிரியைகளில் நாம் பெருக முடியும் என்பதை அறிந்த தேவன், do you know what God does it for that? He chooses to give His grace. அந்த வசனத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. நற்கிரியை செய்வதற்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் செய்வது சகலவித கிருபையை தருகிறார். God in His love and in His grace gives us special grace. ஹல்லேலூயா. நம்மை ரட்சிப்பதற்கு தேவையான கிருபை, நாம் வேண்டிக் கொள்ளும் போது அருளி செய்கிற கிருபை இது அல்லாமல், நாம் நற்கிரியைகளை செய்வதற்கென்றே கர்த்தர் விசேஷித்த கிருபையை நமக்கு தருகிறார். We receive it because of His love. ஹல்லேலூயா. அந்த கிருபையை தருகிறார், அந்த கிருபையை பெருகச் செய்கிறார். And God multiplies that grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அதை பெருகச் செய்கிறார். எதற்கு பெருகச் செய்கிறார்? That will fulfill the purpose, doing good works in Christ Jesus. நம்மை படைத்த நோக்கத்தை, தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த நோக்கம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நற்கிரியை செய்வது. ஹல்லேலூயா. கவனித்து கேளுங்கள். ஹல்லேலூயா. கிருபையை தந்து பெருகச் செய்கிறார். ஏன்? நற்கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக, அதற்கு ஏற்ற சூழ்நிலை வர வேண்டும் என்று, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயிருக்க செய்கிறார். God gives to us fullness in everything and at all times. Hallelujah. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஆண்டவர் ஒரு சம்பூர்ணத்தை தருகிறார். கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கை குறைவுள்ளதை போல் இருந்தாலும்,
என் வாழ்க்கையிலே ஆண்டவரே இன்னும் நான் பெறாதவைகள் என்று ஒரு பெரிய பட்டியலை எனக்கு இருந்தாலும் கர்த்தாவே இன்று காலையில் உம்முடைய வார்த்தை சொல்கிறது, நீர் என்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கிருபை தருகிறீர். அந்த கிருபை வெளிப்படுவதற்கென்று எப்பொழுதும் எனக்கு சம்பூரணத்தை தருகிறீர். Hallelujah. God, you give me grace so that I will do good works in Christ Jesus. For this to happen, Lord, there is something that you give me always, all the time, and that is fullness in everything. எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயிருக்க விசுவாசிக்க கர்த்தர் உள்ளத்தில் கிருபை தந்தால் கரங்களை உயர்த்தி இன்று காலையிலே குறைவுள்ள என் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் சம்பூர்ணத்தை நீர் தர இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Remember, God gives grace, multiplies that grace and brings in abundance so that we will be able to be involved in doing good works in Christ Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Amen. About Macedonian church, 2 Corinthians chapter 8 and verse 1. 2 கொரிந்தியர் 8 1 2 வசனங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், look at the grace God has given to the churches in Macedonia. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை பாருங்கள். God gave them a grace. Why? To do good works. மற்ற பல சபைகள் செய்யாத நற்கிரியையை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய மகிமைக்கென்று அவர்கள் செய்வதற்கென்று ஒரு கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. அதை கொடுத்து விட்டு 2வது வசனத்தில் the God gave them an abundant joy. அவர்களுக்குள் பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுத்தார். அவர்களுக்கு வறுமை இருந்தது, அவர்களுக்கு இல்லாமை இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது. ஆனால் God compensated that with his abundance. அவருடைய பரிபூரணத்தினால் இந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி என்ன செய்தார் என்றால், Philippians 4:18 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பியர் 4:18 இந்த மக்கதோனியா சபைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்று கொடுக்கும்படியாக கர்த்தர் வைத்தார். கர்த்தர் இந்த சபைக்கும் பரிபூரணம் கொடுத்தார். இவர்கள் செய்ததன் மூலம் பவுல் சொல்கிறார், நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. They had abundance. Hallelujah. And the result of their actions was also abundant. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கர்த்தாவே எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு விசேஷ கிருபை தருவீராக. கர்த்தாவே இந்த கிருபை உமக்கென்று நற்கிரியை செய்வதற்காக இருக்கட்டும். அது செயல்படுவதற்கு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நீர் தர விரும்புகிற சம்பூர்ணத்தை அனுபவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். Hallelujah. God help us Lord to receive that abundance so that we will operate in good works by the grace, the special grace we received out of your love and care and grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். எப்பொழுதும் சம்பூர்ண நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் நினைத்தது ஒருவேளை அந்த நேரத்தில் நமக்கு இல்லாதிருக்கலாம். ஆனாலும் நமக்கு உள்ளே ஆவியிலே, ஆத்துமாவிலே, மனதிலே, உற்சாகத்திலே, தீர்மானத்திலே God brings in an abundance, ஒரு சம்பூர்ண கிருபையை, சம்பூர்ண சூழ்நிலையை தந்து செயல்பட வைக்கிறார். கைகட்டி உட்கார அல்ல, செயல்பட கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. The second thing that God gives always, இந்த தேவன் எப்பொழுது நமக்கு கொடுக்கிற இரண்டாவது காரியம், 2 Corinthians chapter 2 and verse 14. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்பொழுதும் சம்பூர்ணம், abundance always. Number 2, hallelujah, triumph or victory always. Always victory. எங்களை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். Hallelujah. God always leads us to triumph in Christ.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ப முடிந்தால் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்றைக்கு ஒரு நாள் வெற்றி அல்ல, என்றைக்கு ஒரு நாள் ஜெயம் அல்ல, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறீர். நாங்கள் இதுவரை இதை அனுபவியாது இருந்தால் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வருகிற, நீர் எங்களை நோக்கி கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலிருந்து எங்கள் ஆவிக்குரிய சூழ்நிலையிலே, எங்கள் சரீர சூழ்நிலையிலே கர்த்தாவே, எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண ஒரு தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர கிருபை தருவீராக. Why would God lead us into triumph all the time? நம்மை ஆண்டவர் எப்பொழுதும் ஏன் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும்? Hallelujah. Is it to make us happy? நம்மை சந்தோஷமாய் இருக்க செய்வதற்கா? இல்லை. God has a unique reason for that. கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? அந்த வசனத்தை பாருங்கள். The reason God makes us to triumph all the time is that will provide an opportunity for us to spread the fragrance of the knowledge of Christ Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வெற்றியான சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவின் வாசனையை நாம் வீசுவதற்கு வாய்ப்பு தரும். நற்கிரியை செய்வது, it's a purpose for which we created. ஆனால் நற்கந்தத்தை வெளிப்படுத்துவது, it's our responsibility. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்கிரியை செய்வது கர்த்தர் நம்மை படைத்த நோக்கங்களில் ஒன்று. ஆனால் நற்கந்தமாக வாசனை வீச செய்வது ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் எதிர்பார்க்கும் பொறுப்பான செயல். இந்த பொறுப்பான செயலை நிறைவேற்றுவதற்கு, hallelujah, to enable us to carry out this responsibility as a child of God, God leads us into triumph all the time. அதை செயல்படுத்துவதற்குத்தான் கிறிஸ்து எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தோல்வியின் மேல் தோல்வி அடைந்து எழும்ப முடியாத நிலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொய்ந்து போய் இருக்கிற நபரானால் இன்று கேளுங்கள், ஆண்டவரே, நான் ஒருவேளை வெற்றி கேட்டதற்கு சரியான காரணங்கள் இல்லாதிருந்தால் இன்று ஒரு காரணத்தை நீர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். உம்மை குறித்த அறிவின் வாசனை வீசுவதற்கு அந்த வெற்றி ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்காகவே எனக்கு வெற்றி வேண்டும் என்று உம்மை நோக்கி நான் கேட்கிறேன் என்று ஆண்டவரே, இன்றிலிருந்து என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. ஆண்டவர் இயேசு அதை செய்ய வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அதற்கு முந்தின வசனத்தில் 2 Corinthians chapter 2 and verse 13, Paul cites a particular incident wherein God caused him to triumph. ஆண்டவர் தன்னை வெற்றி சிறக்க பண்ணின ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை ஞாபகப்படுத்துகிறார். அந்த வசனத்தின் இறுதியிலே காண்கிறோம், I was in the country of Macedonia. நான் மக்கதோனியா நாட்டிற்கு வந்தேன். கர்த்தர் எங்களை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணினார். He had come to a new region. He has never been there before. ஒருபோதும் போயிராத மக்கதோனியா தேசத்திற்கு அவன் வருகிறான். புதிய இடம், a new experience, an unknown territory. அந்த இடத்திற்கு வரும்போது he had many challenges. ஏகப்பட்ட சவால்கள் அவனுக்கு. அந்த சவால்கள் அனைத்திலும் கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். ஏன்? அந்த மக்கதோனியா நாட்டிலே, பிலிப்பு பட்டணத்திலே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவனை வெற்றி சிறக்க பண்ணினார். Always triumphing. We read about this in chapter 16 of the book of Acts. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இந்த அனுபவத்தை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஜெப நேரம், his prayer time. Paul sets out to pray as usual. வழக்கமாக ஜெபத்திற்கு போகிறார். ஆனால் அவன் ஜெபத்திற்கு தடை வந்தது. ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்க போக முடியாமல் ஜெபத்திற்கு தடை வந்தது. ஆனால் கர்த்தர் காண்பித்தார். வழக்கமான இடத்திற்கு போக முடியவில்லை, சிறை கூடத்தையே ஜெப அறையாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்காரனின் வீட்டை ஜெப அறையாக கர்த்தர் மாற்றினார். ஜெப நேரத்தை தடுப்பதற்கு சத்ரு குறுக்கே வந்தபோது என் தேவன் பவுல் அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He had another problem. He did good. Hallelujah. He delivered a damsel from the oppression of the devil. பிசாசின் ஆக்கிரமத்தில் பிடியிலிருந்து ஒரு பெண்ணை விடுதலை ஆக்கினார் இயேசுவின் நாமத்தினாலே. நன்மை செய்த அவனுக்கு தீமை வந்து
சோர்வு தட்டக்கூடிய, இயல்பாக சோர்வு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை போல் அவனுக்கு வந்தது. He did good, in return he was punished, thrown into jail, beaten. அடித்து உதைத்து சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். அதுதான் நன்மைக்கு பரிசாய் கிடைத்தது. But thank God, hallelujah, God helped Paul and Silas to triumph over their pain, triumph over their calamities, triumph over their, hallelujah, the prison-like situation. சிறைப்பட்ட, வேதனைப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். They had a spirit that really triumphed over their difficult situation. ஹல்லேலூயா. அதோடு மட்டுமா, அன்று ராத்திரியிலே கர்த்தர் சிறைச்சாலை கதவை திறந்து கைதிகள் எல்லாரையும் விடுதலையாக்கினார். அநேகருக்கு விடுதலை தந்தார். குடும்பமாக ஞானஸ்நானம் பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. Paul overcame, hallelujah, the gloominess of the situation. அது மட்டுமல்ல, ரோம அரசாங்கம் அவனை அடித்து உதைத்தது. அடுத்த நாளிலே மறைமுகமாக வந்து நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பவுல் அவர்களை பார்த்து சொல்கிறார், அப்படி சும்மா போக மாட்டோம், நான் ரோம பிரஜை என்று சொன்னபோது ரோம அதிகாரிகளே பயப்பட ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன சொல்ல வருகிறேன்? Hallelujah. When Paul was oppressed by Roman authorities, God reversed the situation and made the authorities fear Paul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அதிகாரம் அவனை வேதனைப்படுத்தி காயப்படுத்தினதோ அதே அதிகாரம் அவருக்கு பயந்து காலில் விழுந்து கெஞ்சும் அளவிற்கு கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் தடையோ, நன்மை செய்ததனால் வரும் தீமையான வேதனையான சூழ்நிலையோ, அல்லது அதிகாரத்தின் மூலமாக வேண்டுமென்று குறிவைக்கப்பட்டு நீங்கள் தாக்கப்படும் நிலைமையோ எதுவாக இருந்தாலும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ண ஒரு தேவன் இருக்கிறார். சமாதானத்தின் கர்த்தர் அவர். செய்வதன் காரணம், இதன் மூலமாக இயேசுவை போல் ஒரு தேவன் இல்லை, அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை இல்லை என்று அவரை அறிகிற அறிவின் வாசனை உங்கள் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுவதற்காக, அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் செய்கிறார். நம்ப முடிந்தால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தில் கேட்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார். In the book of Romans 16 and verse 20, 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வெற்றியை தருவார். அவருடைய ஜனம், அவருடைய சபை அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாளிலே, ஆண்டவர் ஏற்படுத்த இருக்கும் நிலையிலே சத்துருவாகிய சாத்தானை நிரந்தரமாக காலின் கீழ் நசுக்கி முற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதை எதிர்பார்த்தால் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். எங்கள் வாழ்க்கையிலே பல நிலையில் எங்களை தோல்வி அடைய செய்து, எங்களை சோர்வடைய செய்து, எங்களை புறக்கணிக்க பண்ண தள்ளக்கூடிய நிலையிலே கொண்டு வந்து வைத்த சாத்தானை ஒரு நாள் God will put him under my feet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி என்று சொல்கிறீர்களே, அது நடைமுறையா? இஸ் இட் பாசிபிள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இல்லையே, சில நேரங்கள் எங்களுக்கு தோல்வி வருகிறதே என்றால் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைக்கு தோல்வி என்பது இல்லை. தோல்வியை போல் தென்படும் நேரங்கள் இருக்கலாம். There is no defeat. There may be situations that seem to be a setback. Hallelujah. விடுதலை இல்லாத தோல்வியை போன்ற நேரங்கள் இருக்கும் கர்த்தருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிவு நிச்சயம் வெற்றி. That's what the book of Revelation tells me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்கிறது? ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே நெருக்கம், சிறுமைப்படுத்துதல், தோல்வி போன்ற நிலைமைகள் ஏற்பட்டாலும் அது முடிவு அல்ல. இறுதியில் நிச்சயமாகவே நிரந்தரமானதும் எவரும் எடுக்க முடியாதமான வெற்றியை அவர் தருகிறார். எப்பொழுதும் சம்பூரணம், எப்பொழுதும் வெற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Abundance always, always triumph. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The third thing that God of love gives to us, God of peace gives to us, சமாதானத்தின் தேவன் நமக்கு கொடுக்கும் மூன்றாவது காரியம், always, எப்பொழுதும் கொடுப்பது. வாக்குத்தத்த வசனத்திலே நாம் பார்த்தோம், அவர் எப்பொழுதும் சமாதானத்தை தந்தருளுகிறார். He gives peace always. He himself gives peace always.
சமாதானத்தை எப்பொழுதும் தந்தருளுகிறார். அதை அனுபவித்திருந்தாலும் அனுபவிக்காமல் இருந்தாலும் அனுபவிக்க வாஞ்சை இருந்தாலும் கரங்களை உயர்த்தி உள்ளத்திலே சொல்லும்படி கேட்கிறேன். சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தை எப்பொழுதும் நான் கேட்டதினால் அல்ல, நீர் அன்பினாலே தந்தருளுகிறீர். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். In John chapter 14:27, the middle part of that verse, யோவான் 14:27 அந்த வசனத்தின் மத்திய பகுதியிலே இயேசு இப்படி சொல்கிறார், I give my peace unto you. முதல் பகுதி, do you know how that peace will be? நான் கொடுக்கும் அந்த சமாதானம் எப்படி இருக்கும் தெரியுமா? It will not be the same as the world gives to you. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. ஆண்டவர் கொடுக்கும் சமாதானம் என்பது சூழ்நிலையை சார்ந்ததல்ல. உலகம் கொடுக்கும் சமாதானம் சூழ்நிலையை சார்ந்தது, நமக்கு நடக்கும் நன்மையை சார்ந்தது, நமக்கு உண்டாகும் மகிழ்ச்சியை சார்ந்தது. நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அப்படியே உடனுக்குடன் நிறைவேறுவதை பொறுத்தது. But the peace Jesus gives is not the way world offers. It's totally different. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முற்றிலும் மாறான ஒன்று. ஹல்லேலூயா. Because the peace that the world gives is temporary. உலகம் கொடுக்கும் சமாதானம் தற்காலிகமானது. சமாதான உடன்படிக்கை போடுகிறார்கள், ஒரு வாரத்திற்குள்ளாக அதை மீறி விடுகிறார்கள். தற்காலிகமானது. ஆண்டவர் இயேசு உலகம் கொடுப்பதை போல் கொடுப்பதில்லை. ஏனென்றால் because the peace that God gives remains in us always. அது நமக்குள் எப்பொழுதும் இருப்பதற்காக கர்த்தர் அதை கொடுக்கிறார். உலகம் கொடுக்கும் பிரகாரமானது அல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கும் சமாதானம் எப்பொழுதும் நம்மில் இருக்கும் என்பதை நாம் எப்படி நம்புவது? How to believe that this peace Jesus offers can remain in us all the time? Hallelujah. Because it is not dependent on our circumstances. Hallelujah. It does not depend on who we are. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்ததல்ல சமாதானம். நம்முடைய சூழ்நிலை எப்படி என்பதை பொறுத்ததல்ல சமாதானம். நமக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தது அல்ல தேவன் தரும் சமாதானம். The peace that Jesus gives to us, hallelujah, amen, is tied to 4 unshakable factors. அசைக்க முடியாத 4 அம்சங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரிக்க முடியாத நிலையிலே அது பிணைக்கப்பட்டிருக்கிறது. That's why it can and will remain always. ஆகவேதான் இந்த சமாதானம் எப்பொழுதும் நம்மில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவை என்ன? Micah chapter 5 and verse 5, the first part of verse 5. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, இவரே சமாதான காரணர். Hallelujah. This one shall be peace. One with a capital O speaks of Messiah. Hallelujah. மேசியாவை குறித்து சொல்லி இருக்கிறது. இவரே சமாதான காரணர். It doesn't say that he will give peace. It says he is peace. He shall be peace. இவர் சமாதானத்தை கொடுப்பவர் அல்ல, அவரே சமாதானம். Hallelujah. Amen. It's not the peace from him, it is the peace in him. Hallelujah, amen. அவரே சமாதானம். ஆண்டவர் இயேசு தரும் சமாதானம் நம்மை விட்டு பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் நமக்கு தரும் ஒன்று அல்ல, அவரே நம்முடைய சமாதானமாய் இருக்கிறார். The peace that Jesus gives is tied to the person of Jesus. இயேசு என்பவர் He is the same yesterday, today and forever. Unchanging. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. மாறாத அவரில் அவரே சமாதானமாய் இருப்பதினால் அவர் எப்பொழுதும் சமாதானத்தை தரவல்லவர். புரிந்திருந்தால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும்படி கேட்கிறேன். Hallelujah. In Isaiah 53 and verse 5, ஏசாயா 53:5 மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம், prophecy about the Messiah, the suffering Messiah, என்ன சொல்லி இருக்கிறது? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was upon him.
அவரே நமக்கு சமாதானமாய் மாறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருந்த பாவ சாப அனைத்தையும் அதற்குரிய தண்டனையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு he became our peace, not just peace giver, he became our peace. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பவராக அல்ல, அவரே நமக்கு சமாதான காரணராகி. Ephesians 2:14. Hallelujah. He became the reason for our peace. Hallelujah. ஆண்டவரே, நீர் தரும் சமாதானம் உம்மை சார்ந்து இருப்பதனால் நீர் மாறாதவராய் இருப்பது போல அதுவும் மாறாதது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Isaiah 54 verse 10. ஏசாயா 54 வசனம் 10. The peace of God, it inseparably connected to his covenant. ஆண்டவர் தரும் சமாதானம், அந்த வசனத்தின் பின்பகுதியிலே காண்கிறோம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். It's based on a covenant of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தரும் சமாதானம் is just not a mere act, one time event. ஒரு நேர செயல் அல்ல, ஏதோ ஒரு சாதாரண நடந்து மறைந்து போகும் நிகழ்வு அல்ல, அது நிலை பெயராமல் இருக்கும் உடன்படிக்கை. It's based on a covenant. Commitment is a strong word. Hallelujah. அர்ப்பணம் என்பது ஒரு உறுதியான வார்த்தை. ஆனால் ஆண்டவர் கமிட்மெண்ட் என்பதை கடந்து covenant, உடன்படிக்கை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்கிறார். The book of Malachi chapter 2 and 5. இஸ்ரவேல் ஜனத்திற்கு, பழைய ஏற்பாட்டு ஜனத்திற்கு ஆண்டவர் கடைசியாக நினைப்பூட்ட விரும்பின காரியங்களில் ஒன்று Malachi 2:5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தோடு அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாம். My covenant with him is life and peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமாதானம், அவர் தரும் சமாதானம் அவருடைய உடன்படிக்கையை சார்ந்தது. ஹல்லேலூயா. In Ezekiel 37:26, எசேக்கியேல் 37:26 அவருடைய ஜனங்களை ஒன்றாக ஆண்டவர் இணைக்கும், இஸ்ரவேல் ஜனத்தை இணைக்கும் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களிலே ஒன்று, அவர்களோடு என் சமாதான உடன்படிக்கை செய்வேன். I will make a covenant of peace with them. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சமாதானம் என்பது உம்முடைய கையிலிருந்து நீர் தருகிற வெறும் பரிசு அல்ல. ஹல்லேலூயா. அது உம்முடைய உடன்படிக்கையோடு ஒன்றி இருப்பது. It's inseparable from the covenant of God. அது அப்படி இருப்பதனால God's covenant is unchanging. அவருடைய உடன்படிக்கை மாறாதது. ஆகவே அவர் தரும் சமாதானமும் எப்பொழுதும் இருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Psalm 119 and 165. 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Hallelujah, hallelujah. Great peace have those who love your law, your word. The peace that comes from Jesus, hallelujah, amen, is inseparably connected to his word. ஆண்டவர் தரும் சமாதானம் என்பது பிரிக்க முடியாத நிலையில் அவருடைய வசனத்தோடு, அவருடைய வார்த்தையோடு இணைந்திருப்பது, ஒன்றி இருப்பது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கும் அந்த சமாதானத்தை இருக்கச் செய்வதற்கும், பறிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கும், நல்ல முறையில் அது செயல்படுவதற்கும் தேவையான ஆலோசனைகளை, the counsel, the direction that we need in order to receive this peace, retain this peace, express this peace are all found in God's word. கர்த்தருடைய வார்த்தையிலே அவைகளை கொடுத்திருக்கிறார். 54 வசனத்திலே சொல்கிற அதே அதிகாரத்திலே, ஆண்டவரே, நான் பரதேசியாய் ஒரு வீட்டிலே தங்கினாலும் உம்முடைய வசனங்கள், பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். verse 24, 24 வசனத்திலே, Lord, your word is my delight. உம்முடைய வசனம் எனக்கு இன்பம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. not only that, it's my counselor. என் வாழ்க்கையிலே இந்த சமாதானத்தை வைப்பதற்கு, இழந்து விடாமல் இருப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை உம்முடைய வசனம் எனக்கு தருகிறது. God's peace is inextricably connected to his word.
அவருடைய வசனத்தோடு பிரிக்க முடியாத நிலையில் பிணைந்திருக்கும் ஒன்று. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். Not only that, the book of Zechariah chapter 6 and verse 13. சகரியா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையை குறித்து காண்கிறோம். Hallelujah. We find the Messiah seated on a throne. தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் as a king. Then it continues to say that there is another throne. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார், not as a king but as a priest. ஒரு சிங்காசனம், a throne where we find him as a king. Another throne where we find him as a priest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் ராஜாவாய் இருப்பவர், சிங்காசனத்தில் ஆசாரியராய் இருப்பவர். இதை காண்பித்துவிட்டு the way that verse ends, அந்த வசனம் முடியும் விதத்தை பாருங்கள். இந்த இரண்டிற்கும் நடுவே சமாதானத்தின் ஆலோசனை விளக்கும். Hallelujah. The counsel of peace is between these two thrones. The king, the role of a king, the role of a priest. இயேசுவின் ராஜரீக ஊழியம், இயேசுவின் ஆசாரிய ஊழியம், இவை இரண்டிற்கும் இடையே ஆண்டவர் தரும் சமாதானம், the peace that proceeds from Jesus, hallelujah, is the peace that is, hallelujah, connected, interrelated to his two roles, the role of a king, the role of a priest. ராஜா என்னும் அவருடைய ஊழியத்தையும் ஆசாரியன் என்னும் அவருடைய ஊழியத்தோடு அது இணைந்திருப்பது பிரிக்க முடியாது. இயேசு ஒரு நாளுக்கு மட்டும் ராஜாவா இல்லை. He is eternal king. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நித்திய ராஜா. Hebrews chapter 7 verse 17 verses 20, 24 and 25. இந்த வசனங்களில் பார்க்கும்போது the high priest that we have, Jesus, is not a temporary role that he has. அது தற்காலிக ஒன்று அல்ல, என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பவர், ஒரு காலம் ஒளிந்து போகாத ஆசாரியராய் இருப்பவர், eternal king and eternal priest. Hallelujah. Amen. ராஜா நித்தியமானவர், ஆசாரியரும் நித்தியமானவர். அந்த நித்தியமான இரண்டு அலுவல்களுக்கு மத்தியில் இருந்து சமாதானம் புறப்படுவதனாலே அது எப்பொழுதும் கிடைக்கும் ஒன்று. மாறாத அவரே சமாதானம். மாறாத உடன்படிக்கையில் இருந்து வருவது சமாதானம். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒரு காலம் ஒளியாத வசனத்தை அடித்தளமாக கொண்டது சமாதானம். நித்தியமாயிருக்கும் ராஜாவும் நித்திய ஆசாரியருமாயிருக்கும் அவருடைய பணியின் நடுவில் இருந்து வருவதனால் இயேசு தரும் சமாதானம் ஒரு நேரத்திற்குரியதல்ல, எப்பொழுதும் உரியது. The peace that comes from the God of peace is permanent because, hallelujah, it comes from the person, the unchanging person of Jesus, the unbreakable covenant of God. Hallelujah. The unalterable word of God. Hallelujah. Amen. The uncontestable roles of Jesus, the King, the High Priest. கரங்களை உயர்த்தி நித்திய தன்மையுடைய இந்த நான்கையும் அடிப்படையாக கொண்டு உம்முடைய சமாதானம் வருவதனால் அந்த சமாதானம் ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு மட்டும் உரியதல்ல, ஆண்டவரே டிசம்பர் 25க்கு மட்டும் உரியதல்ல, கர்த்தாவே எங்கள் பிறந்த நாளுக்கு மட்டும் உரியதல்ல, அது 24 மணி நேரத்திற்கு உரியது. எப்பொழுதும் சமாதானம் தருகிறீர். இதுவரை அதை அனுபவியாமல் புரியாமல் இருந்தால் இந்த செய்தியை கேட்கும் போதே கேளுங்கள். ஆண்டவரே, நீர் தரும் சமாதானம் தேவைப்படும் போது நீர் உம்மிடத்தில் வாங்கிக் கொள்ளும் ஒன்று, கேட்டு பெறும் ஒன்று என்று நான் நினைத்தேன். அப்படி அல்ல கர்த்தாவே, நீர் தரும் சமாதானம் ஆண்டவர் ஒரு காலம் எடுபடாதிருப்பது. அது நித்தியமான 4 அம்சங்களை அஸ்திபாரமாக கொண்டது. அதை நான் புரிந்து கொண்டு கேட்கிறேன். நீர் எனக்கு எப்பொழுதும் சமாதானத்தை தந்தருள்வீராக. ஹல்லேலூயா. Always peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் சமாதானம் கொடுத்தார், எந்த கட்டங்களில் எல்லாம் சமாதானம் கொடுத்தார் என்று சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In John chapter 20 verses 21 and 26, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21, 26 வசனங்களிலே we find the disciples, they've locked themselves in a room.
under constant threat, a sense of deep insecurity, fear that the Jewish religion might get them, the Roman authorities might get them and also crucify them. யூத மதத்தினாலும் ரோம அரசினாலும் பிடிக்கப்பட்டு நாமும் கொலை செய்யப்படுவோமோ, பச்சை மரத்திற்கே அந்த பாடு, பட்ட மரத்துக்கு என்ன பாடு வரும் என்று பயந்து அடுத்து என்ன ஆகுமோ என்று தெரியாமல் பூட்டப்பட்ட அறையிலே சீஷர்கள் இருக்கிறார்கள். Hallelujah, hallelujah. It was a no hope situation as far as they were concerned. அவர்களை பொறுத்த அளவில் இனி வேறு வழியில்லை என்று இருக்கும் சூழ்நிலை. அந்த நேரத்தில் Jesus appears to them. அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக இயேசு வந்து அவர்களுக்கு சொல்கிற முதல் வார்த்தை, பீஸ் டு யூ, உங்களுக்கு சமாதானம் என்கிறார். அல்லேலூயா. அவர் தரும் சமாதானம், அவரே சமாதானமாய் இருப்பவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தருகிறார். அல்லேலூயா. பயந்து அடுத்து என்ன ஆகுமோ என்று ஒன்றும் தெரியாமல் செயல் இழந்து இருக்கும் கட்டங்களிலே, அல்லேலூயா, ஆமேன், புரியாத நேரத்திலே எல்லாவற்றையும் பூட்டி மறைந்திருக்கும் அந்த சூழ்நிலையிலே வெளியே வருவதற்கு துணிச்சல் இல்லாத நேரத்திலே, we have a God of peace. He offers peace even in that situation. வெளியே வர விரும்பாத சூழ்நிலையிலும் சமாதானத்தை கொடுக்கிறார். ஏன்? எல்லா மகிழ்ச்சியாய் இருக்கும் நேரத்தில் உள்ளது அல்ல இந்த சமாதானம். அச்சமுறும் நேரத்திலும் அடுத்து என்ன ஆகும் என்று தெரியாத நேரத்திலும் இந்த சமாதானத்தை இயேசு தர விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Luke chapter 24 verse 36, லூக்கா 24:36, மீண்டும் அதே சூழ்நிலை. முதல் முறை 21 வசனத்திலே யோவானில், ஹல்லேலூயா, சிலர் இருக்கிறார்கள். 26 வசனத்தில் தோமாவும் இருக்கிறார். இங்கே லூக்காவிலே கிட்டத்தட்ட 11 பேரும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அத்தனை பேர் இருக்கும்போது மறுபடியும் அதே சூழ்நிலை, அச்சமான சூழ்நிலை, சந்தேகங்கள் நிறைந்த சூழ்நிலை. They were in doubt. Hallelujah. Amen. They could not process what was happening to them. அவர்களுக்கு பயம் இருந்தது. இயேசு தோன்றினார், மறைந்து விட்டார். Something very different than what they have been used to till that time. அதுவரைக்கும் இயேசு அவர்களோடு இருப்பார். இப்பொழுது வருகிறார், போகிறார். முற்றிலும் புதிதான நிலை, என்ன நடக்கிறது என்று புரியாத நிலை. அப்பொழுதும் இயேசு அவர்கள் நடுவில் வந்து சமாதானம் என்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நடப்பது இன்னதென்று புரியாமல், ஆண்டவர் தரும் கிருபை கிடைக்கிறது, சில நேரத்தில் மறைகிறது என்கிற புரியாத சூழ்நிலையில் போய்கொண்டு இருக்கிறால், அப்பொழுதும் இந்த தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு நபராயிருந்தாலும் கொடுப்பார். குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். நம்ப முடிந்தால் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டவர் அச்சத்தோடு அவநம்பிக்கையோடு பயத்தோடு இருந்த சூழ்நிலையிலே எப்படி சமாதானத்தை கொடுத்தார் தெரியுமா? தம்மை அவர்களுக்கு காண்பித்தார். Jesus showed himself to them. கரங்களை பாருங்கள், என் விலாவை பாருங்கள், என் கால்களை பாருங்கள் என்று இயேசு தம்மை அவர்களுக்கு காண்பித்தார். ஒருவேளை ஹல்லேலூயா, வாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் நேரத்தில் மகிழ்ச்சி, மற்ற நேரமெல்லாம் என்ன ஆகுமோ என்று தெரியாத பயமும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலும் தவித்து கொண்டிருக்கிறவராயிருந்தால், சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் சமாதானத்தை தந்தருளுகிறவர். சீஷர்களுக்கு எப்படி அது கிடைக்க பண்ணினார்? தம்மை அவர்களுக்கு காண்பித்தது போல இந்த காலை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இயேசு தாம் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பாராக. Jesus showed them that he is not a myth but a reality. தான் ஒரு ஆவி அல்ல, ஒரு கற்பனை அல்ல, நிஜமானவர் என்பதை காண்பித்தார். ஹல்லேலூயா. என்னுடைய வாஞ்சையும் ஜெபமும், கர்த்தாவே ஆண்டவரே, அடுத்து என்ன ஆகும் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எங்கே இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், Lord, show them the reality of Jesus' presence. ஹல்லேலூயா. உம்மை குறித்த உண்மையை அவர்கள் தனிப்பட்ட நிலையில் புரிந்து கொள்ள உண்மையை இந்த காலையில் நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. Daniel chapter 6 verses 22-23. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22-23. God gives peace even in lion's den. சிங்க கெபியிலும் தேவன் சமாதானத்தை தருகிறார். சமாதானம் இருக்க முடியாத ஒரு இடம் இருந்தால் சிங்கக்கெபி. Hallelujah. Amen. There we find Daniel singled out.
singled out and persecuted for no wrong. அவன் தவறு செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது தனித்து குற்றம் சாட்டப்பட்டு அவன் தண்டிக்கப்படுகிறான். That is lion's den. அந்த சிங்கக்கவியிலே தூக்கி எறியப்படுகிறான். அடுத்த நாள் காலையிலே சமாதானம் என்று எப்படி சொல்கிறேன், அடுத்த நாள் காலையிலே ராஜா ஓடி வருகிறான். அன்று ராத்திரி முழுவதும் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. அந்த கவியின் வாசல் அண்டை வந்து துயர சத்தமாய் கேட்கிறான். Hallelujah. He cried in a lamenting voice. அவன் அழுக்குரலிலே கேட்கிறான். அந்த குரலுக்கு பதில் குரல் கவியில் இருந்து வருகிறது. அழுக்குரல் அல்ல, வெற்றி குரல். ராஜாவே நீர் வாழ்க. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் குரல், பரவசத்தின் குரல். ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. நீ சுகமாய் இருக்கிறாயா, கர்த்தர் உன்னை விடுவித்தாரா என்று சொல்லும்போது தானியேல் சொல்கிறான், என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நான் வருவதற்குள்ளாகவே சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்ல கேட்கிறேன். என் மனசாட்சியும் என்னை பாதிக்கவில்லை, என் சூழ்நிலையும் என்னை பாதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு முன்பு நான் குற்றமற்றவன். ஆகவே என் தேவன் இந்த சூழ்நிலை என்னை பாதிக்க இடம் கொடுக்கவில்லை. நான் நன்றாக அமைதியாக சுபிட்சமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். Daniel was a picture of perfect peace in the lion's den. நீங்களும் நானும் சேவிக்கிற ஒரு சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு தனித்து ஒதுக்கப்பட்டு, ஹல்லேலூயா, வேண்டுமென்று தண்டிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட சிங்கக்கெவி போன்ற சூழ்நிலை இருந்தாலும் இந்த தேவனாகிய கர்த்தர் அப்பொழுதும் சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கும் அரசனுக்கு இல்லாத சமாதானம், கட்டுண்ட நிலையில் இருக்கும், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி தானியேலுக்கு கொடுத்தார்? ஹல்லேலூயா. by his presence and his power. அவர் தூதனை அங்கு இறக்கினார். சிங்கங்களின் வாயை கட்டி போடும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா, ஒருவேளை தனியாக குறிவைத்து தாக்கப்பட்டு, ஹல்லேலூயா, ஒருவேளை ஏளனப்படுத்தப்பட்டு கைதட்டி பலர் சிரிக்கும் நிலையிலே உங்கள் சூழ்நிலை போயிருந்தா, சமாதானத்தின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் தம்முடைய சமூகத்தை, தம்முடைய வல்லமையை உங்களுக்கு தனியாக வெளிப்படுத்தி, ஹல்லேலூயா, நீங்காத சமூகம் எனக்கு உண்டு, எங்கும் வர முடியாத இடத்திற்கு நான் வர முடியும், யாரும் செய்ய முடியாததை நான் செய்ய முடியும் என்று வெளிப்படுத்தும் the presence of God and the power of God may be manifested to you this morning. இன்று காலையிலே கர்த்தரதை வெளிப்படுத்தி எப்பொழுதும் சமாதானம் இருக்க செய்வாராக. Acts chapter 27 verses 22 to 25. அப்போஸ்தலர் 27 22 முதல் 25. We find Paul in a situation where he had to suffer because of the wrongs others committed. அவன் தவறு செய்யவில்லை, போக வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் மற்றவர்கள் மீறி அவர்கள் செய்த தீர்மானம், it was the result of somebody else's decision. அவருடைய தீர்மானத்தின் விளைவாக now Paul is suffering almost in a boat wreck, shipwreck. கப்பற் சேதம் வரப்போகிறது, புயல் அடிக்கிறது, இருளான சூழ்நிலை. அவன் செயல் அல்ல, மற்றவர்கள் செய்த செயலின் விளைவு. இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் சேவித்து வழிபடுகிறீர்கள், அவரை பின்பற்றுகிறீர்கள், வேதத்தை நேசிக்கிறீர்கள், நீங்கள் செய்ததினால் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் செய்த தீர்மானத்தின் விளைவாக, அவருடைய முடிவுகளின் விளைவாக உங்கள் தற்போதுள்ள சூழ்நிலை நெருக்கத்தில் அகப்பட்டு அபாயத்திற்குள்ளாக, ஹல்லேலூயா, இதோடு முடிந்து விடுமோ என்கிற நிலையில் இருக்கும் என்றால் சமாதானத்தின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அன்று அவர் தம்முடைய தூதனை ராத்திரியிலே அனுப்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பவுலை பார்த்து சொல்றார், பவுலே பயப்படாதே, திடமனதாயிரு, யாருக்கும் உயிர் சேதம் வரப்போவது இல்லை. Your mission will be accomplished. எதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரோ அதை நீ நிறைவேற்றி முடிப்பாய். ஹல்லேலூயா. இதை கேட்டபோது அசைந்து கொண்டிருக்கிற, அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற கப்பலிலே நின்று கர்த்தரை துதித்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி, ஆகாரம் உட்கொள்ள மனதில்லாது இருந்த எல்லாரும் உணவருந்த செய்து, பலப்பட செய்து, பிறருக்கு ஹல்லேலூயா உத்வேகமாக பவுல் மாறினான்.
அவனுக்குள் அசைக்க முடியாத சமாதானத்தை அசைந்து கொண்டிருந்த கப்பலின் நடுவே கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறார்களே. ஒருவேளை கர்த்தாவே பிறருடைய தீர்மானத்தின் முடிவினாலே என் வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே என்னால் வேறு எதையும் செய்ய முடியாத சிக்கலில் நான் அகப்பட்டிருந்தால், இப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலும் எனக்கு மட்டுமல்ல என் மூலமாக எல்லாருக்கும் சமாதானத்தை அனுபவமாக்க ஒரு தேவன் இருக்கிறார். Judges chapter 6:23, நியாயாதிபதிகள் 6:23, we find Gideon in a situation. கிதியோன் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அவனுக்கு காட்சியளித்த கர்த்தருடைய தூதனானவர் பலியை கொண்டு வர சொல்கிறார். கிதியோன் கற்பாறையின் மேல் பலியை வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கு நடந்த ஒரு அற்புதத்தை பார்த்தபோது அது உண்மையில் தேவ தூதன் தான் என்று அறிந்து பயந்து விட்டான். பயந்து விட்டு ஐயோ நான் செத்து போய் விடுவேனோ என்று பயப்படுகிறான். உடனே அந்த தூதனானவர் சொல்கிறார், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை? அன்றைக்கு இஸ்ரவேலர் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரை எவரும் முகமுகமாக பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி பார்த்து விட்டால் ஆண்டவரை அவனை அடித்து விடுவார், அந்த ஆள் உயிரோடு இருக்க மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்று தெரிந்தவுடனே அவன் சிறு வயதிலிருந்து அவன் வைத்த ஒரு நம்பிக்கை அவனை பயத்திற்குள்ளாக்குகிறது. A religious belief, a belief system pushed Gideon into a state of fear because he had a visitation of the angel of God. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற கொள்கைகள், நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கைகளே சில நேரத்தில் உங்களை அச்சத்திற்குள்ளாக்கி, ஹல்லேலூயா ஆமென், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்திற்குள்ளாக வைத்திருந்தால், அப்படிப்பட்ட பயந்த சூழ்நிலையிலும் சமாதானம் கொடுக்க ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, நீர் எப்பொழுதும் தர வல்லமையுள்ளவர். ஆலயத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் கர்த்தாவே நம்பிக்கையினால் ஒருவேளை நான் குற்றமுணர்த்தப்பட்டு அச்சத்தில் இருந்தாலும் சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறேன். In Acts chapter 9:31, அப்போஸ்தலர் 9:31, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் இருக்கிற சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று, எப்படிப்பட்ட சூழ்நிலை? தேவனுடைய சபை அழிக்கப்படுவதற்கு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை. சபைகள் உடைக்கப்படுகிறது, விசுவாசிகள் அடைக்கப்படுகிறார்கள், பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனத்திற்கு ஹல்லேலூயா நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, the churches in Judea, Samaria and Galilee were in peace. அவைகளுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா ஆமென் ஆமென் சொல்ல கேட்கிறேன். நம்முடைய கட்டுக்கு அப்பாற்பட்ட சக்திகள், நம்மால் சொல்லவோ வேண்டவோ அடக்கவோ முடியாத சக்திகளால் நம்முடைய சூழ்நிலை முழுதுமே கொந்தளிப்பான நிலைமையாய் மாறி அவை அனைத்தும் நமக்கு விரோதமாக வருவது போல் இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் சபைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் அப்போஸ்தலர் நடபடிகளை தம்மை காண்பித்தார். அதை ஆண்டவர் இப்பொழுதும் காண்பிப்பாராக, இந்தியாவிலும் காண்பிப்பாராக, உங்கள் சொந்த குடும்பத்திலும் அதை காண்பிப்பாராக. ஹல்லேலூயா. நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளினால் அனைத்தும் சீர்குலைக்கப்படும் நேரத்தில், முட்டுக்கட்டையாய் மாறும் நேரத்திலும் சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ள சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? ஹல்லேலூயா. I am in control of everything. நானே எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிறேன் என்று காண்பிக்க செய்வார். ஹல்லேலூயா. சீஷருக்கு ஜீசஸ் showed his reality. தான் உண்மையானவர் என்பதை காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலுக்கு தம்முடைய வல்லமையும் பிரசன்னத்தையும் காண்பித்தார். ஹல்லேலூயா. படகிலே, கப்பலிலே அலசடிப்பட்டு கொண்டிருந்த ஜனங்களின் மத்தியிலே பவுலுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் காண்பிப்பாராக. எது கொந்தளிப்பது போல் இருந்தாலும் அவரே சர்வத்தையும் ஆளுகிறவர் என்று நிரூபிக்க எப்பொழுதும் சமாதானத்தை தந்தருளுகிறார்.
காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த உதாரணங்களிலே உங்கள் சூழ்நிலை ஏதோ ஒன்றில் சிக்குண்டதைப் போல, உங்கள் வாழ்க்கையின் பொருத்தமானதைப் போல் தெரிந்தால், தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், மாறாத தேவன், என்றைக்கும் சமாதானம் இருக்கும்படி நிலைத்திருக்க செய்ய கிரியை செய்கிற தேவன். அவர் விருப்பமுடையவராய் இருப்பதினால் சமாதானத்தை எப்பொழுதும் தந்து அருள்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் கேட்போமா? கர்த்தாவே, நீர் அதை தருவீராக. எப்பொழுதும் ஒரு சம்பூர்ணத்தை தருகிறீர். நீர் படைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்காக, நற்கிரியை செய்வதற்காக. God, you bring in an abundance all the time so that I will fulfill the purpose for which I was made, doing good works in Christ Jesus. God, you make us triumph all the time so that I will fulfill my responsibility of spreading the fragrance of the knowledge of Jesus Christ. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறீர். ஆண்டவரே, உம்மை குறித்த வாசனையை அறிவிக்கும் என் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதும் சமாதானத்தை தந்தருளுகிறீர். ஹல்லேலூயா. ஆமென். To show that you are a God of peace. நீ சமாதானத்தின் கர்த்தர் என்பதை காண்பிக்க எப்பொழுதும் சமாதானத்தை தருகிறேன். அந்த சமாதானத்தை எல்லா சூழ்நிலையிலும் தருவீராக, எல்லா நேரத்திலும் தருவீராக. தருகிறீர், நிச்சயம் தருகிறீர். இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையின் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், மை எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மை டெஸ்டிமனி will be different because you have brought in a permanent inseparable peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை தர வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியதை சொல்கிறேன். ஐசையா 26:3, ஏசாயா 26:3. கர்த்தர் இந்த பறிக்க முடியாத பூரணமான நிச்சயமான சமாதானத்தை யாருக்கு தருகிறார்? One Lord whose mind is stayed in you because he trusts in you. To such a person you will give him perfect peace. உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அப்படிப்பட்டவனுக்கு நீர் பூரண 24 மணி நேரமும் எந்த சூழ்நிலையிலும் எடுக்க முடியாத நிலைத்திருக்கும் சமாதானத்தை தருகிறீர். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எனக்கு சமாதானத்தை தர என்னுடைய கவனம் அங்கும் இங்கும் அல்ல. உம்மையே நான் பார்த்து கொண்டிருப்பேன், உம்மையே நம்பிக்கொண்டிருப்பேன். ஆண்டவரே, உம்மையே பற்றி கொண்டிருப்பேன். I will be focused only on Jesus. இயேசுவையே நோக்கி பார்த்து அவரையே முழுமையாக பற்றி கொண்டிருப்பேன். I will hold on to him come what may. I will not be distracted come what may. My focus on Jesus will always be fixed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது, ஜெரமியா 6:14, ஜெரமியா 14:13. இஸ்ரவேலர் வாழ்ந்த அந்த காலத்தில் there were so many cries around them, invitations, crying peace, peace, permanent peace. சமாதானம் உண்மையில் இல்லை, ஆனால் அவர்களை சுற்றிலும் சமாதானம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்கிற சத்தம் கேட்டது. 14ஆம் வசனத்தில் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? It did not come from God. கர்த்தர் சொல்லி அது வரவில்லை. அதற்கு பதிலாக ஜெரமியா 14:13, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களை அனுப்பவில்லை, கர்த்தர் அதை தரவில்லை. ஆனால் கர்த்தருடைய பெயரை சொல்லிக்கொண்டு போலியாக குறுக்கு வழியிலே சமாதானம் கிடைப்பதாக சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு தம்முடைய வார்த்தை அனுப்பி சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போலியாக கவனத்தை திருப்புவதற்காக சத்துரு வேறு வகையில் சமாதானத்தை தருவதாக சொல்லுவார் என்றால், அந்த பொய் தீர்க்க தரிசனத்திற்கு, அந்த பொய் விளம்பரத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Don't listen to false advertisements, false proclamation. This will bring peace, this will bring peace. No, peace has to come from the Prince of Peace, Jesus Christ. The hallelujah, infallible word of God, the unbreakable covenant of God, the unalterable roles of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, குறுக்கு வழியிலே கர்த்தாவே சத்துரு உம்மிடத்தில் இல்லாமல் போலியாக தரும் சமாதானத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்க
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. Isaiah 48 verse 18, ஏசாயா 48:18 ஆண்டவர் சொல்கிறார், நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால், oh that you had heeded my commandments, என் கற்பனைகளை கவனித்தாயானால், then your peace will be like a river, உன் சமாதானம் நதியை போல் மாறும். அல்லேலூயா. வசனத்தை வாசித்தாயானால் என்று அல்ல, வசனம் என்ன சொல்கிறது, வசனம் எப்பொழுது செய்ய சொல்கிறது என்று கவனித்து, அதை செய்தால் கர்த்தர் எனக்கு என்ன தருவதாக சொல்லி இருக்கிறார் என்பதை கவனித்து, என் வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த. Hallelujah. An attention to understand the word of God, a focus to carry out that understanding. அறிந்து கொள்வதற்கு ஒரு கவனம், அறிந்ததை செயல்படுத்துவதற்கு ஒரு கவனம், and to keep it all through life, a focus to maintain it all through. அதை வாழ்க்கை முழுவதும் வைத்துக் கொள்வதற்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும். அப்பொழுது சமாதானம் அலையை போல் வர கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். கிதியோனை குறித்து சொன்னேன். கர்த்தர் அவனுக்கு, அல்லேலூயா, அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. பாவம் செய்யவில்லை, அவனுடைய நம்பிக்கையே அவனுக்கு பயத்தை கொடுத்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் தூதர் அவனுக்கு சமாதானம் என்று சொன்ன வார்த்தையை கவனித்தார். அந்த நிகழ்ச்சி போன பின்பு அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்திற்கு ஜெகோவா ஷாலோம், the Lord is peace, கர்த்தரே சமாதானம் என்று பெயர் வைத்தான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து அது என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்பதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அர்ப்பணிப்போமா? இன்று காலை வேளையில் நம்மோடு பேசின தேவனுடைய சத்தத்திற்கும் ஆலோசனைக்கும் அர்ப்பணிப்போமா? அவர் எப்பொழுதும் தர வல்லமை உள்ளவர். செய்தியை கேட்கிற இந்த நேரத்தில் மட்டுமல்ல, இந்த நேரத்தில் தருவது எப்பொழுதும் இருக்க செய்யும்படியாக அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நம்முடைய உள்ளம் ஹல்லேலூயா அர்ப்பணிப்பதாக. ஆண்டவரே, உம்மையே நோக்கி இருப்பேன், கவனத்தை சிதற விட மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் போலியான விளம்பரங்கள், செய்திகள், ஆண்டவரே சாட்சிகள், ஆண்டவரே உபதேசங்கள், அவைகளுக்கு நான் இடமளிக்க மாட்டேன். வசனம் சொல்லுவதை கவனிப்பேன், கடைப்பிடிப்பதில் கவனம் செலுத்துவேன், காத்துக்கொள்வதில் கவனம் செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்க செய்வாராக. கர்த்தர் உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் சமாதானம் இருக்க செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியானா சம்பாயானா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்தது. ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னை படைத்த நோக்கம் நற்கிரியை செய்ய, அதை செய்ய முடியாமல் இருக்கிறேன் அப்பா. God, you have given me a special grace. Multiply that grace so that I will have everything in abundance all the time. கிருபையை தந்திருக்கிறீர், பெருகச் செய்யும். எப்பொழுதும் சம்பூர்ணம் உண்டாயிருக்க பெருகச் செய்யும். நான் உமது நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையில் கர்த்தர் அந்த கிருபையை பெருகச் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை தோல்வி மேல் தோல்வி அடைந்து தொய்ந்து போன கர்த்தருடைய பிள்ளையே, இன்று காலை வேளையில் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். கர்த்தரெடுத்து சொல்லுங்கள், நான் வெற்றியை கேட்பது உம்மை அறிகிற அறிவின் வாசனை வீச அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக. I have to fulfill my responsibility spreading the fragrance of the knowledge of Jesus Christ. அதற்கு எனக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வெற்றியின் வாரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்தை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் என் சூழ்நிலையை பொறுத்ததல்ல, எனக்கு நடப்பதை பொறுத்ததல்ல, அது இயேசுவில் இருப்பது, மாறாத உடன்படிக்கையில் இருப்பது, மாற்றமில்லாத வசனத்தை அஸ்திவாரமாய் கொண்டது, நித்தியமான ராஜா ஆசாரியர் என்கிற உம்முடைய ஊழியத்தை மையமாய் கொண்டது. பிரிக்க முடியாத அந்த சமாதானம் எப்பொழுதும் எனக்கு இருக்க செய்வீராக. ஹல்லேலூயா. தனிமைப்படுத்தப்பட்டு சிங்க கெவி போன்ற அடைபட்ட சூழ்நிலையோ கர்த்தர் அங்கும் தர வல்லமை உள்ளவர். அடுத்து என்ன ஆகும் என்று தெரியாமல் அச்சத்திலே, ஹல்லேலூயா, பூட்டப்பட்ட அறையில் இருக்கிறீர்களோ, அங்கும் தர வல்லமை உள்ளவர்.
நம்பிக்கையை உங்களை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி பயத்திற்கு கொண்டு வந்திருந்தால் அதிலும் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவர். யாரோ செய்த முடிவினால் உங்கள் வாழ்க்கை அல்லல் பட்டு கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறீர்களோ, அப்பொழுதும் சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார் என்று வாக்கு பண்ணின தேவனே, உம்முடைய வாக்கை முழுமையாக நம்பி இன்று காலையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டவர்களாக எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களோடு இருக்கும் அந்த சமாதானம் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று காலையில் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க செய்வீராக. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற எல்லா இடத்திலும் எப்பொழுதும் அவர்கள் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. கர்த்தாவே, சமாதானத்தின் கர்த்தரை ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்க எப்பொழுதும் நீர் தருகிற சமாதானத்தில் நிலைத்திருக்கவும் பெருகவும் கர்த்தர் உதவி செய்தருளும். உடைய வார்த்தையின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தீர்மானம் செய்து ஹல்லேலூயா, ஒருவேளை போலியான ஆண்டவரே கொள்கைகளை நம்பி இருந்தால் அதை விடுவதற்கு தீர்மானித்த தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாக செய்வீராக. கர்த்தருடைய கிருபை அவர்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை நிறைவேற்றி காண்பித்து அது அப்படியே உண்மை என்பதை காண்பியும். நீர் உண்மை நிஜமுள்ளவராக காண்பிப்பீராக. Lord, show the reality of Jesus. உம்முடைய சமூகம் உம்முடைய வல்லமையின் ஆண்டவரே மேன்மையை காண்பிப்பீராக. உம்முடைய வார்த்தையின் வலிமையை காண்பிப்பீராக. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இன்று காலை இதை காண்பித்து ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனின் ஆச்சரியமான தயவு, அற்புதமான வல்லமை, நீங்காத பிரசன்னம் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தரும் சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு இருக்க சமாதானத்தின் தேவன் கிருபை தருவாராக. ஆமென்.